ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 5 அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கில்லி, தீனா, பில்லா இந்த 3 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், இந்த 3 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 படத்தில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நிற்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, சாட்டர்டே சண்டே அப்படின்றனால கண்டிப்பாக அட்வான்ஸ் புக்கிங்கில் தரமான சம்பவத்தை 3 திரைப்படமே பண்ணியிருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இன்னைக்கு மட்டும் இந்த 3 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா தீனா திரைப்படம் இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் 3270 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 3,35,000 முறை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதனைத் தொடர்ந்து பில்லா திரைப்படம் 1537 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 1,66,000 ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பில்லா மற்றும் தீனா இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து 4 லட்சம் வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இன்னைக்கு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதனைத் தொடர்ந்து கில்லி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். 28,906 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 32,66,000 ரூபாய் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தீனா மற்றும் பில்லா இந்த 2 திரைப்படமே மொத்தமாக சேர்த்து 4 லட்சம் வரை தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் கில்லி திரைப்படம் மட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 32 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.